தனுசு ராசியைச் சேர்ந்த எல்லோருக்கும் 2025 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி நிகழ்ந்த சூரிய பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய முழுமையான சுபகிரகமான குருவின் நட்புக்கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் பலமாக உபஜயஸ்தானத்திற்குள் சனியோடு சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது மட்டுமில்லாமல் அறிவுக்கு அதிபதியாக புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனுடனும் சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தியோகத்தை ஏற்படுத்தி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றிஸ்தானத்தை பலமுள்ளதாக மாற்றுகிறார்கள். இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சூரியன் நுழைந்து அங்கு அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியோடு சேர்க்கை பெற்று பயணிக்கிறார். தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவிற்கு சமக்கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குருவின் நட்புக்கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சேர்க்கை பெறுவது இந்த தருணத்தில் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் தைரியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியன் பிரமாண்டமாக அதிரடியாக உருவாக்கிக் கொடுக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி தைரியஸ்தானம் பலம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் உடைத்தெறியப்பட்டு நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசு ராசியை சேர்ந்த ஆண் பெண் இருபாலர்களும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்து இதுவரை தோல்வியை சந்தித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளில் எளிதாக காரிய வெற்றிகள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வருமானங்களை நிரந்தரமாகிக் கொள்ள நிரந்தர வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியுடனும் புதனுடனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியன் உறுதி செய்கிறார். இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது. ஏனெனில் வெளிநாட்டு கம்பெனியில் வேலை செய்வதற்கு விசா உள்ளிட்ட பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் தீர்ந்து எளிதில் நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் வெளிநாட்டில் முன்னதாகவே பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நிரந்தர குடியுரிமை பிரச்சனை விசா பிரச்சனைகள் என அனைத்தும் விலகி அற்புதமான அருமையான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு கம்பெனியின் விசாவிலேயே வெளிநாடு செல்வதற்கான எளிதான இனிதான அதிர்ஷ்டங்களும் உண்டு. இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய உத்தியோகம் வர்த்தகம் தொழில் ரீதியான பணிகளில் சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற அதிர்ஷ்டயோகங்களை எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து உண்டு. இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய மனதிற்கு பிடித்த அதிக வருமானத்துடன் அற்புதமான பதவியுடன் நல்ல வேலை கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் வர்த்தகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் நல்லபல அதிர்ஷ்ட சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக கைகூடுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு என்பதை துல்லியமாக தீர்க்கமாக சூரியன் தெளிவுபடுத்துகிறார். இவற்றுக்கெல்லாம் மேலாக இன்னும் சொல்லப்போனால் சரியான விசா இல்லாமல் வெளிநாட்டிற்கு சென்று அங்கு சிக்கித்தவித்துக் கொண்டிருக்கின்ற தனுசுராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் அவ்வாறான சிக்கல்கள் சிரமங்களில் நல்ல தீர்வு கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் முற்றிலுமாக உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து உண்டு. எனவே நீங்கள் முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் தடை தாமதங்களும் இல்லாமல் மிகச்சிறப்பாக உங்களை வந்து சேரும். தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியாக உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு 3ஆம் இடமான முன்னேற்றங்களை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் தைரியஸ்தானத்திற்குள் சனி மற்றும் புதனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக மாறும். உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான அலைச்சல்கள் பணிச்சுமைகள் சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடைகள் தாமதங்கள் என அனைத்தும் விலகி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் வெற்றிமேல் வெற்றி அதுவாகவே உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும். எந்த ஒரு பணியையும் நீங்கள் நினைத்தாலும் திட்டமிட்டாலும் நீங்கள் நினைத்து திட்டமிட்டபடியே நினைத்த அடுத்த கணமே மிகச் சிறப்பாக செய்து முடித்து அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைய பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் சீராகும். நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பணிபுரியும் இடத்தில் மன அமைதியும் மனநிம்மதியும் நிறைந்து பெறக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது. இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் என அனைத்தையும் ராசிக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய சூரியன் சனி புதன் போன்ற 3 கிரகங்களின் அமைப்பு காரணமாக எல்லாவிதமான பிரச்சனைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்லபல நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் மிகச்சிறப்பாக கிடைக்கிறது.
இந்த மூன்று கிரகங்களான சூரியன் புதன் சனியின் சேர்க்கை என்பது ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானம் என்பதால் நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் புதிய வாய்ப்புகளும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான அளவில் கிடைக்கிறது. இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். அரசியல்துறை கலைத்துறையில் பெயர் புகழ் செல்வாக்கு செல்வம் உச்சத்தை அடையக்கூடிய அளவிற்கு சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த காலகட்டத்தில் இனிதாக நிறைய பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வருகிறது. இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எதிரிகளின் தொல்லைகளும் சூழ்ச்சிகளும் தாக்கங்களும் மறையும். எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறி அவர்களால் நல்லபல அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் வெற்றிமேல் வெற்றி நிறைந்து பெறக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் பெறக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்டங்களை சூரியன் சனி புதன் சேர்க்கை உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறது. இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் வீடு நிலம் சொத்து வீட்டுமனை வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் போன்ற மேலும்பல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் புதிய முதலீடுகள் செய்வது போன்றவற்றில் இதுவரையில் ஏற்பட்டு கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் நீங்கி காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். இந்த தருணத்தில் உங்களுடைய வீட்டிற்கு தேவையான சொகுசான ஆடம்பரமான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி உங்களுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது. சனி தன்னுடைய பார்வையில் சூரியனை பகை கிரகமாக பார்க்கிறார். சூரியனும் தன்னுடைய பார்வையில் சனியை பகை கிரகமாக பார்க்கிறார். என்றாலும் இந்த சூரியனும் சனியும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவிற்கு அதிநட்பு கிரகமாக சமக்கிரகமாக இருக்கிறார். உங்களுடைய தனுசுராசிக்கு சகாயமானவர்களாக இருப்பதால் இந்த சூரியன் சனி போன்ற இரண்டு கிரகநிலைகளும் புதனோடு சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பலப்படுத்துவதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடைகள் தாமதங்கள் என அனைத்தும் உடைத்தெறியப்பட்டு மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் உங்களை வந்து சேரும். எனவே இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் மிகப்பெரிய அளவிலான நல்ல மாறுதல்களையும் முன்னேற்ற அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் மற்ற ராசிக்காரர்களை விட தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு கூடுதலாகவே இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் இனிதாக உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் சூரியன் உறுதி செய்கிறார். தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கிறார் சூரியன். உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிநாதனான குருவிற்கு நட்புக்கிரகமாக இருந்து கொண்டு ராசிக்கு சகாயமானவராக இருப்பதால் பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக சூரியன் கருதப்படுகிறார். தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்கும் 3ஆம் இடமான வெற்றிஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 3 6 11 போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது பிரம்மாண்டமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்குவார். அப்படிப்பட்ட இடங்களில் ஒரு இடமான 3ஆம் இடத்தில் தைரியஸ்தானத்தில் சனி ஆட்சிபலம் பெற்று பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சூரியனுடனும் புதனுடனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த அமோகமான வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை வாரி வழங்குகிறது. தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றிஸ்தானத்திற்குள் சுபகிரகமான புதன் சுபத்துவபாதையில் சுப பலம் பெற்று அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சூரியனுடனும் சனியுடனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான கஷ்டநஷ்டங்களும் விலகி நல்லபல முன்னேற்றங்களுக்கு வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு வாரி வழங்குகிறது. சூரியன் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 3 6 9 10 11 போன்ற இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுப்பார். அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய ராசிக்கு 3ஆம் இடமான திருதயஸ்தானத்திற்குள் தற்போது பயணித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான கஷ்டநஷ்டங்களும் விலகி நல்லபல வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுக்கிறார். 3ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூரியன் இந்த தருணத்தில் உங்களுக்கு முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார். இது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரக அமைப்பாக தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு கருதப்படுகிறது. கோச்சாரத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை என்பது அந்த அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்குமென்று எதிர்பார்க்க முடியாது. என்றாலும் சூரியனும் சனியும் புதனும் சேர்க்கை பெற்று ராசிக்கும் 3ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் நிறைந்து நல்லபல நிகழ்வுகள் இனிதாக உங்களை தேடி வரக்கூடிய விதத்தில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக நீங்கள் சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் இந்த நேரத்தில் உங்களை தேடி எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் சிக்கல்களும் சிரமங்களும் இல்லாமல் வருகிறது என்பதை துல்லியமாகவும் தீர்க்கமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சூரியன் உறுதி செய்கிறார்.
எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் விலகி நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் இந்த நேரத்தில் எந்தவிதமான சிக்கல்களுமில்லாமல் அருமையாக நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக நிறைந்து உண்டு. இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்று பணவசிய யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் குருவின் வீட்டிலும் குரு சுக்கிரனின் வீட்டிலும் பயணித்துக் கொண்டு குருசுக்கிர பரிவர்த்தனை யோகம் பலமாக ஏற்படுகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும். இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்திலும் அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலும் சூரியனும் சனியும் சேர்க்கை பெற்று பயணிக்க இருக்கிறார்கள். எனவே இந்த சூரியன் மற்றும் சனியின் இணைவு என்பது தொடர்வது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும் பலம் உள்ளதாக மாற்றியிருக்கிறார்கள். எனவே மிகப்பெரிய அளவிலான நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகளை பெறுவதோடு மட்டுமில்லாமல் அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றிஸ்தானத்திற்குள் புதன் சூரியன் சனி போன்ற 3 கிரகநிலைகளின் சேர்க்கை என்பது அருமையான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் நிச்சயமாக அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் அமைகிறது. எனவே வாய்ப்புகளை சரியாக ஏற்படுத்திக் கொள்வதும் கிடைத்த வாய்ப்புகளை சிறப்பாக திறம்பட பயன்படுத்திக் கொள்வதற்கான அருமையான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே மிகச்சிறப்பான நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உங்களை தேடி உறுதியாக வரும். பரிகாரம்: தினமும் காலையில் சூரியன் உதிக்கும் போது சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள்.